ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்றது, நைட்ல தூக்கமே வரல. ஏன் நீங்க கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிஎம் ஆக்கிய ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு பதவியேற்க போறாங்க கைஸ் ஆஃப்டர் 5 days. ஐயோ, அந்த 5 நாளைக்கு நான் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நியூஸ் சேனல் பக்கமே உட்காந்துட்டு இருந்தேன், என்ன ஆக போகுது என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. இத்தனை நாளானா அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரெண்டு பார்ட்டிஸ்குள்ள சண்டை வரும், ஏடிஎம்கே டிஎம்கே, அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்க, இப்படிதான் போயிட்டு இருந்தது. பட் ஒரு ஹிஸ்டரியே, ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியே இன்னைக்கு மாறுது. ஆக்சுவலி ஆட்சியே மாறுதுங்க. ஸோ அதான் வேற லெவல்ல அவர் நம்ம படத்துல பார்த்திருப்போம், டான்ஸ் அட்மையர் பண்ணிருப்போம். பட் இப்போ வந்துட்டு சிஎம் ஆக போறாரு நம்ம நாட்டுக்கு. அவர் தான் நம்மள ரூல் பண்ண போறாரு. நல்லது செய்வார் நம்ம நம்புறோம். அது கண்டிப்பா நடக்கும். பட் இது வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் எந்த ஒரு இந்த பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்க்குலாம் நான் அவ்ளோ இது பண்ண மாட்டேன். பட் இன்னைக்கு என்ன அறியாமலே எனக்கு தூக்கம் வரல. 7 மணிக்கெல்லாம் இன்னைக்கு எழுந்துட்டேன். இன்னைக்கு சண்டே. 7 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்துருக்கேன். எனக்கே தெர்ல ஆக்சுவலி. பட் அது ஒரு மாரி நல்லா இருக்குல்ல. என்னடி இப்படி நைட்டி போட்டுட்டு என்னடி பண்ண போற? இன்னைக்கு எங்களுக்கு என்னடி சொல்ல போறன்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு vlog மாரி காட்டலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு வந்துட்டு சண்டே. எனக்கும் கொஞ்சம் சில பல பிளான்ஸ்லாம் இருக்கு. சரி அப்படியே ஒரு vlog-ஆ காட்டலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு தான் சரி ஓகேன்னு டிசைட் பண்ணேன். பிகாஸ் கன்டென்ட் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால சரி vlog-ஆ காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஸோ வாங்க, நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்றேன்றத பார்க்கலாம். அவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா அது நடக்காது. பட் ஸ்டில் ஐ வில் ஷோ யூ என்னோட டே எப்படி போகுது அப்படின்னு. பட் இதே மாதிரிதான் எல்லா நாளுமா போகுமான்னு கேட்டா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ். சோ இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ எழுந்ததுமே காலை நான் எப்பவுமே வந்துட்டு 8:30 தூங்கின இடத்த மடிச்சு வச்சிருவேன். ஐ மீன் போத்திக்கிட்ட இதெல்லாம் மடிச்சு வச்சிருவேன். அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சாரி மடிச்சிட்டு இருக்கேன், நான் எங்க பாட்டி பொழுது என்னதான் பெட்ஷீட் இருந்தாலும் எங்க பாட்டி பொழுது போத்திட்டு தூங்கினாதான் எனக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அப்பதான் தூக்கம் வரும். அது என்னமோ தெரியல, அப்படியே பழகிருச்சு. அது ஒரு மாதிரி சென்டிமெண்ட்ல அப்படிலாம் இல்ல. அது அப்படியே எனக்கு பழகிருச்சு. அவங்களோட ட்ரெஸ் போட்டு தூங்கிட்டு, ஐ மீன் அதை போத்திட்டு படுத்தா எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும். அதனால பாட்டி சி ஜோசப் விஜய் ஆகிய நான். ஹாய், குட் மார்னிங். மார்னிங். என்ன டின்னர், சாரி என்ன டிஃபன் செஞ்சீங்க? சாம்பார். உப்மா சாம்பாரா? ஆமா. நல்லாவே இருக்காது. ரொம்ப நேரமா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்னைக்கு ஜோசப் விஜய்ன்னு என் தலைவன் சொல்லுவான்ட்டு. பட் இன்னும் ½ வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னது? வீடு பெருக்கணுமா? நான் வீட்டுல இருந்தாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எதனா வேலை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு வேளை தான் எதுவுமே நீ செய்யறேன்ட்டு போயிடல. அது எனக்கு தெரியும். வீட்டுல வேலை செய்யக்கூடாது, ஜாலியா இருக்குமா? ஆக்சுவலி சரி டென்ஷன் ஆகாத. எப்படா என் தலைவன் ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாங்க, சிஎம் ஆகிய நான் சொல்லலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ½ தான் இருக்கு. இன்னைக்கு இப்போ டைம் என்னது, 9:30 தான் ஆயிருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். எவ்வளவு கண் குளிர்ந்த காட்சி தெரியுமா அது. ரொம்ப நாள் நாங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த. நீ எப்படி பண்ணி ஃபீல் பண்ற? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சந்தோஷமா ஃபீல் பண்றேன். விஜய் வரட்டும். சரி, தலையில கொண்ட போடு நல்லால. எனக்கு வந்துட்டு ஒரே பர்கர் சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருக்கு. சரி, நீ கொஞ்சம் டயட் பிளானை கொஞ்சம் சீட் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்து பர்கர் சாப்பிடலான்னு ஆசைப்படுறேன். நான் போய் ஆர்டர் போட போறேன் பர்கர் கிங்ல. ஏன்னா அதுல தான் கொஞ்சம் அஃபோர்டபுளா பேட்டி எல்லாம் சாஃப்டா இருக்கும். நான் இந்த கிளிப்லாம் போட்டிருக்கேன், நான் அதனால என்னால் வந்துட்டு ரொம்ப சூ பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ பர்கர் கிங்னா அது கொஞ்சம் டேஸ்டியாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும். எனக்கு பிடிக்கும் அங்கே. ஸோ அதை நான் வாங்கி சாப்பிட போறேன். ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற மதியம் 12:45 தேங்க்ஸ்மா. லஞ்ச் வாங்கிட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலி வீட்டில் வந்து சமைக்கலை. பிகாஸ் பாட்டிக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. நானும் இந்த ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்.
அதனால என்னாலையுமே வந்துட்டு சமைக்க முடியல. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு 11:30 வரைக்கும் நான் வந்துட்டு டிவி தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நியூஸ் சேனலே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எதுவும் சமைக்கல. ஸோ நான் வந்துட்டு சேலம் ஆர்ஆர்ல இருந்து பிரியாணி போட்டிருக்கேன். பிரியாணி சாப்பிட போறோம். 2 hours later. நான் வந்துட்டு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன். எல்லாருக்குமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு டுகெதரா எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம், அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து மீட் பண்ண போறேன். அதுக்கு தான் இப்படி மின்னிக்கு இருக்கேன். நல்லா இருக்கா? திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். நல்லா இருக்கா? இந்த டாப் நான் வந்துட்டு ட்ரெண்ட்ஸ்ல எடுத்தேன். அண்ட் இந்த பேண்ட்டுமே நான் ட்ரெண்ட்ஸ்ல தான் எடுத்தேன். டிஎன்எம்எக்ஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. எனக்கு இது ரொம்பவே பிடிச்ச ஒரு பேண்ட் அண்ட் டாப்மே. ஸோ யா, வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. இப்போ வந்துட்டு நாங்க இப்போ கிளம்பி ஒரு மிட் பாயிண்ட்ல மீட் பண்ணி போகணும். அதுதான் இப்போ கொஞ்சம் தலைவலியா இருக்கு. வெயில் கொளுத்துது. சரி ஆட்டோ போட்டு போலாம் அப்படின்னா ரூ. 400 350 கிட்ட கேக்குறாங்க. சத்தியமா அவ்வளோலாம் நம்ம இன்னும் சம்பாதிக்கல. என்கிட்ட வண்டி இருக்கு. நான் வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, மேக்கப் ஒழுகி ஊத்துனாலும் பரவாயில்ல, நான் வந்துட்டு வண்டியிலேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே, நான் கிளம்பிட்டு உங்ககிட்ட வரேன். ஸோ ஐம் கோனா மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமா பண்ணாத என்ன? சந்தியா வந்துட்டு உன் மேல கொலை காண்டில் இருக்கா. ஏய் ஹாய். அன்லிமிட்டெடுக்கு வந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கு. ரேட்டுமே செம்ம அஃபோர்டபுளா இருக்கு. சூப்பரா இருக்கு. கலெக்ஷன்ஸே பயங்கரமா இருக்கு. ஒரு நாளைக்கு நல்லா சேலரி வந்தப்ப ஃபுல்லா வந்து வாங்கணும் கைஸ். செமையா இருக்கு இங்க கலெக்ஷன்ஸ்லாம். எனக்கே தெரியாது இவ்வளோலாம் இருக்கும்ட்டு. பட் நைஸ். என்ன பண்றீங்க? புது மாப்பிள்ள ஹாய். யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? எங்க இருக்காங்க அந்த பண்ணாடா? இப்போ ஒருத்தி வருவா பாரு. அடி அடி நடிப்பா. கொடுடா. எடிட் பண்ண முடியல, டைம் இருக்க மாட்டேங்குது. நான் ஸ்கூல் விட்டு என் ஒர்க்லாம் விட்டு வரதுக்கே 9:30 ஆயிடுது. ஆமா, ஐ எம் டீச்சர். பேசிக்கலி ஐ எம் டீச்சர். ஆமா. நான் எடிட்டர் தெரிஞ்சா சொல்லேன். யாரு? சங்கிலி முத்துவா? மகியா? யார் அது? ஏய் எனக்கு ஓகே தான்டா தம்பி, நீ வேணா வாங்கிக்கோ. வீடியோஸ் எல்லாத்தையும் திறப்பானுங்களா மாட்டானுங்களா? எவ்வளவு நேரம் நிக்கிறது? மரியா, ஐயோ ஊரே பாக்குதுடி. மரியா, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணும்போது போலீஸ்ல மாட்டணுமே. மாட்டீங்க? அப்ப இவ இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். என்ன மாட்டீங்க? அங்க வந்தாங்கல்ல, என்ன மாட்டீங்க? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். இந்த கிராசிங் உன போட்டுட்டு எடுக்க எவ்வளவு நேரம் பண்றாங்க தெரியுமா? கடுப்பாய் நாங்க நடக்கவே ஆரம்பிச்சிட்டோம். நீங்க பாருங்க அவங்க எவ்வளவு நேரம் இருக்கோம் தெரியுமா? அந்த ப்ளூ சட்டெல்லாம் என் ஃப்ரெண்டு வரவே முடியல. கைஸ் இவன் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ். இந்த லைட் சூப்பரா இருக்குல்ல. இது மேல ஷீட் மாதிரி போலடி, வீட்ல கூட மாட்டலாம் போல. கைஸ் இங்க பாருங்க, ஜூஸியா ஒரு சிக்கன் சாப்பிடுவோம். உடனே நடக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் மட்டும் கவர வாங்கிக்கிறேன். மரியா, what do you want to say? Tell me. What do you want to say? மூஞ்சி ரியாக்ஷனே சரியில்லை. இதெல்லாம் பிள்ளையான்னு பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. தேங்க்யூ பையா. இரவு 9:50. அவங்க வந்து கரெக்டாவே பேசலாம். ஒருத்தன் சொல்லியிருந்தோம். பாய் சந்தியா, பாய் சந்தியா, பாய். ஓவரா பண்ணாதடி, vlog எடுக்கும் இப்படிலாம் பண்ணாம. சரி பாய் பாய். அப்படியே நம்ம அழகா பார்த்து பண்றாங்க. ஓடிபி என்னது? நள்ளிரவு 12. ஃபைனலி
வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. பைக்கை ஓட்டி ஆட்டோவில் ஏறி வந்ததுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி டே ரொம்ப அப்படி ஜாலியாக போச்சு. உங்கள்கிட்ட எனக்கு வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதாக காட்ட முடியல. பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு இந்த கேமரா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தே ஆர் நாட் யூஸ் டு இட். லைக் ஃப்ரெண்டோட அம்மா வந்துட்டு அதெல்லாம் விரும்ப மாட்டாங்களா. சரி எனக்கும் ஃபோர்ஸ் பண்ண விரும்ப, நம்ம கண்டென்ட்டுக்காக அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் நான் எதுவுமே காட்டல. ஸோ இன்றைக்கி நல்லா ரொம்ப ப்ளசண்ட்டாக போச்சு டே. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பேசணும், கதையாக பேசணும், நல்லா சாப்பிட்டேன். அண்ட் நல்லா போச்சு. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க எனக்கு 2 மாங்காய்லாம் கொடுத்தாங்க, அதே கதை பேசினாங்க. அவங்க என்கிட்ட எப்பவுமே நல்லா பேசுவாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக போச்சு இன்றைக்கி டே. வீட்டுக்கு வந்தாச்சு. பார்ட்டி டின்னர் சாப்பிட்டாங்க போல் கேட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவ்வளோதான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2-3 வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை எடிட் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்கணும். இந்த நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை. ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கான vlog நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லணும். அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ சொல்ல முடியாது. லைக் அது வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. அது நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லாட்டி அப்கமிங் வீடியோஸில் எதனா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டே டியூன்டாக இருங்க. அது நிஜமாகவே என் லைஃப்பில் நடக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் அது இருக்க போகுது. ஹோப்ஃபுல்லி அது நல்லபடியாக நடக்கணும். இல்லைனா லைஃபே போச்சு. ஸோ அந்த மாதிரி டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது டூ ஆர் டை சுச்சுவேஷன் தான். ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். உங்களை நான் வேற ஒரு கான்டென்ட்டில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Pavi.